வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட வீட்டு ஆர் வந்துக்கிறண்டே சமைக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிச்ச வினிதாக்கா வந்துக்கிறாங்க பாருங்க. கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டு மோஜு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் ரெசிபி. நாங்கள் பட்டு மோஜும் சுண்டக்காயும் செய்தோம். அந்த பட்டு மோஜு எடுக்க அரைவாசி வீடியோவும் எடுபடாமல் விட்டுட்டு எடுக்கிறன்ற பேரில் நான் எடுக்கல. இப்போ நாங்கள் செய்த அந்த சுண்டக்காய் ரெசிப்பியை பார்க்கலாம் வாங்க. மிகவும் சுவையாக இருந்தது உண்மையாகவே இந்த சுண்டக்காய் அப்படி செய்தது. உங்களுக்கு தெரியும் சுண்டைக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லி இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். சுண்டைக்காய் பிடிக்காத ஆட்களுக்கும் சுண்டைக்காய் பிடிக்கும். இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எடுத்துருக்கிறோம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, உள்ளி, மஞ்சள், அதோட பார்த்திங்கண்டா உப்பு வேணும். உப்பும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கண்டா கடுகு, பெருஞ்சீரகம், அதோட சிவப்பு மிளகாய். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காயில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தண்ணியில் வந்து நல்லா சாஃப்டாக அவிக்கணும், அதுதான் முக்கியம். இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சுண்டைக்காயை வந்து நெத்தளி போட்டு சமைச்சிருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நானும் அதே மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லி சுண்டைக்காயை நல்லா அவிக்காமல் சமைச்சிட்டு அதோட டேஸ்ட் இல்லாமல் இருந்தது. சுண்டைக்காயை முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா அவிக்கணும். இப்படி வச்சு இதை வந்து நைக்க பார்த்திங்கன்னா சாஃப்டாக தண்டை பாட்டுக்கு நைப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி குறைஞ்சாலும் விட்டு விட்டு அவிச்சு எடுக்கிறதான் முக்கியமான விஷயம் இந்த ரெசிபிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சுண்டைக்காய்க்கு ரெடி பண்ணுறாங்க. இப்போ பச்சை மிளகாய் வெட்டியிருக்கிறாங்க, வெங்காயம் வெட்டியிருக்கிறாங்க. சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த விதையோடையே போட்டு தான் சமைக்கணும், அதான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு உரலில் வந்து இடிக்கிற ரெடி ஆகிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையும் போடுறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காய் ஒரு வந்து லஞ்ச் மெனு ரெசிபி, சிங்கள லஞ்ச் மெனு ரெசிபின்னு ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நெத்தலி கருவாடு போட்டு சமைச்சிருந்தாங்களோ அதுவும் வேறு லெவல்லாம். நான் அது மரக்கறியாக சமைக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சைவமாக இது வந்து நெத்தலி போடாமல் சமைக்கிறோம். அது வந்து லஞ்ச் மெனுவோடு இருக்கிறதால எல்லோருக்கும் வந்து இந்த சுண்டைக்காய் ரெசிபி வந்து போய் சேர்ந்ததோ தெரியலை. அதுக்காக நான் வந்து திரும்பவும் ஒரு சைவமாக சமைப்போம்ன்றதுக்காக இதை எடுத்துருக்குறோம். எல்லாம் இடித்து ரெடி ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா தேங்காய் பூவெல்லாம் போட்டு இடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சோஸ் பேன் எடுத்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுருக்குறோம். அதில் இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு போடுறாங்க, மற்றது பார்த்திங்கண்டா பெருஞ்சீரகம் போடுறாங்க, அதோட சிவப்பு மிளகாய், செத்தல் மிளகாய் உங்களை உரைப்புக்கு ஏற்ற அளவு போடுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டு இடிச்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ உரைப்பு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு போடுங்க. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையும் போடுறாங்க. உண்மையாகவே சுண்டைக்காய் பிடிக்காத ஆக்களுக்கெல்லாம் சுண்டைக்காய் பிடிக்கும். இப்படி சமைச்சிங்கண்டா எப்படி சமைச்சா என்று கேட்பார்கள். கூட வீட்டு ஆறும் வந்து சாப்பிட்டார்கள்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே. பாருங்கள், இந்த இடித்து வச்ச அந்த கலவையை வந்து அந்த தாளிச்சோட போட்டு இதையும் வந்து வதக்க போகிறாங்க. இலங்கை மக்கள் சகோதர மொழி நண்பர்கள் சமையல் பார்த்திங்கன்னா தமிழ் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பம். அதே அளவில் உங்களுக்கு என்ன சாப்பாடு இலங்கை நண்பர்கள் சகோதர மொழி நண்பர்களான சிங்கள மக்களோட சாப்பாடு என்ன விருப்பம் என்று சொல்லி நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த சாப்பாடுகளை சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த ஏற்கனவே நெத்தளி போட்டு சமைச்ச அந்த சுண்டைக்காய் ரெசிப்பியை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் விருப்பம்னு சொல்லினா விசிட் பண்ணி பாருங்கள். அது வந்து பெரிய லஞ்ச் மெனுவாக இருக்கும், 20 நிமிஷம் லஞ்ச் மெனுவாக இருக்கும். அதில் சுண்டைக்காயும் பெறுது. இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வதக்கிட்டாங்க போட்டு, உங்களை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களை இப்படி வதக்குனாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் வதக்கி எடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவியையும் கூடாது, ஆனால் அவிஞ்சிருக்கவும் வேணும், அது மாதிரி இருக்க வேணும். பாருங்கள், இப்படி கலர்ஃபுல்லாக இருக்க வேணும். சோறோட போட்டு சாப்பிட்டிங்கண்டா சோறு கொண்டு வான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பார்த்திங்கண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறாங்க அந்த அவிச்ச அந்த சட்டியிலே இருந்து கொஞ்சம் எடுத்து. கூட பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நிறைய பேர் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சமைப்பாங்க. ஆனால் இப்படி சமைச்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாகவும் அதில் அவ்வளோ ஆரோக்கியம் அந்த விதையில். இதுதான் நண்பர்களே சுண்டைக்காய் சமையல் எங்களோட வினிதாக்காட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.